வணக்கம் மக்களே, நெட்விஷன் கேமிங் தமிழுக்கு உங்களை அன்போட வரவேற்க. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட். இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல வந்தால் வெற்றி, இல்லாட்டி உன் கார் தூக்கு சட்டி. ஸ்டீரிங்கை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காரில் பறக்க போகிறோம். தமிழ் டப்பிங்கோட மாசான கேம் பிளே உள்ள என்ட்ரி ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கார் எப்படி அப்பளம் மாதிரி நொறுங்க போடணும். இப்போ நம்ம போக போகிற கிரவுண்டு பேர் ஹெல் ரைடர் கிரவுண்டு. இங்கே நெருப்புலாம் இருக்கும். இதில் நம்ம சூஸ் பண்ண போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் வேணாம், இதுவும் வேணாம். ஒரு மாசான காரை சூஸ் பண்ணிட்டு போவோங்க. இது வேணும், தரமாக இருக்கணும் கார். செட் ஆகலை, இது வேணாம். இன்னும் கொஞ்சம் தள்ளணும், வேணாம் வேணாம். ஆ கைஸ், இந்த கார் தரமான காரு. இதை தான் நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஒன்று நம்ம நொறுங்கணும், இல்லை அவனை நோக்கி நம்ம வின் பண்ணணும். யார் வின் பண்ணுறான்றத வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், தெரியும். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரேஸ்குள்ளே போகலாம் காய்ஸ். என்ன ஸ்குவாட் ரெடியா? ஓகே, வந்தாச்சு. எதிர்க்க இருக்க காரியம் தான் 32 கைஸ். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்தோடனே நம்ம தான் போகிறோம். இப்படி போகிறது தான் ஆபத்து. இதில் பறக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக போகும் கைஸ். என்னடா இது, காரு தலைகீழ கவுந்துருச்சு. பரவாயில்ல, இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம். நான் இந்த மேப்பில் இல்லை கைஸ். இந்த மேப் எனக்கு புதுசாக தான் இருக்குது. அதாவது இந்த மேப்பு ரேஸ் மாதிரி இல்லை, எப்படி இருக்குன்னா ஒரு யூ மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி விளையாடணும் கூட தெரியல. ஆனால் இப்போதைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கோம். முதல் லேப் முடிச்சாத்த எனக்கு 2 லேப் இருக்குது. ஸோ நம்ம எப்படி விளையாடணும்னு தெரியல. இந்த பக்கம் போகணுமா? ஐயோ கைஸ், நம்ம கார் முதல்ல நொறுங்கிருச்சு அப்பளம் மாதிரி. ஏங்க, நம்ம கார் பயங்கர டேமேஜ். இப்போ நம்ம செகண்ட் பொசிஷனில் வந்து இந்த மேப் எனக்கு எப்படின்னே தெரியலங்க. டெய்லியும் செகண்ட் வந்துட்டோம். ஸோ எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் எப்படி விளையாடுறது? அவன் எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படியாச்சும் இந்த மேப்பில் மொத்தமாக நொறுங்கிட்டு போயிடணும். வேற மேப் போயிடல. மேப்பே எனக்கு புரியல. ஓகே, எப்படி இல்லை ஃபர்ஸ்ட் பொசிஷன் வருது? நான் முதல்ல இதே தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பொசிஷனில். நான் அவன் எனக்கு பின்னாடி வந்தானா? எப்படி முதல்ல எண்டிங் பாயிண்டே இல்லை. இதை எப்படி முடிக்க? யாருன்னா ஒருத்தரை பிரேக் பண்ணணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. அது பொசிஷன் காமிக்குது, அது எப்படி? ஒன்றும் புரியல. ஏங்க நெருப்பு வருது. பரவாயில்ல, கொஞ்சம் அணைஞ்சிருச்சு. இப்படியே போயிட்டு நம்ம ஃபுல்லாக ஒருங்கிட்டு மேப்பை முடிச்சிடுவோங்க. ஏன்னா இது நமக்கு எப்படி விளையாடணும்னே தெரியலங்க. மேப்பு எப்படியாச்சும் போயிட்டு நம்மளே பிரேக் ஆகிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிரேக்குடு. இந்த மேப் வந்து நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அடுத்த வீடியோவில் எப்படி விளையாட போகிறேன். நம்ம வந்து வேறு ஒரு மேப்பில் போவோம். அதாவது நமக்கு பழகின மேப், வேறு மேப். ஹெல் ரைடு வேணும். ஹில் ஸ்ட்ரீட் சக்யூ. இது வந்து ரேசிங் மேப் தான். நார்மலாக ரேஸ் விளையாடுற மாதிரி தான். இது நான் நிறையா விளையாடி இருக்கேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? காய்ஸ், நான் இந்த வாட்டி எந்த கார் யூஸ் பண்ணப்போ அங்கே பன்னி கார்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு இந்த கார் ஸ்ட்ரீட் ரேஸ்னால் கொஞ்சம் நல்ல ரேசிங் அந்த மாதிரி கார் தான் நமக்கு வேணும். இது வேணாம் காய்ஸ். இந்த கார் பக்காவாக இருக்கும். இந்த காரே வச்சுட்டு போவோம். ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்குலாம் எதாவது அந்த மாதிரி. ஓகே, டிஃபிகல்ட்டிஸ் பக்காவாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த ரேஸுக்குள்ளே போய் ஒன்று நம்ம அப்போ சொன்னதே தான் இப்பயும் சொல்கிறேன். ஒன்று நம்ம நொறுங்கணும், இல்லைனா அவன் நொறுங்கணும். ஓகே, ரேஸ் ஆரம்பிச்சிச்சு. ஹில் ஸ்ட்ரீட் சர்க்கியூட். பாருங்க, இன்ட்ரோ பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே,
ஓகே கைஸ், ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சே ஆகணும் கைஸ். 2 லேப் இருக்கு. ஒரு லேப்ல தோற்றதா கூட அடுத்த லேப்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். இதான் இப்போ கண்ட்ரோல் ஓரளவு நமக்கு நல்லா வந்துருச்சு. பார்ப்போம் ஜெயிக்க முடியுதான். டேமேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம் பக்காவா. எந்த ஒரு அடியும் வாங்காம வாய வைக்கிறதுக்குள்ள நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எங்க நான் பாட்டும் கம்முன்னு போயிருந்தேன். பின்னாடி வந்து இடிக்கிறிய வெக்கமா இல்லை உனக்கு? இப்போ கூட இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் கேம். அவனை இன்னைக்கு விடவே கூடாதுங்க. வர்றேங்க, அதான் இன்னைக்கு வின் பண்றோம். அடங்கு போடா. யாருங்க அவன்? பின்னாடி வந்து இடிக்கிறான். நான் முச்சு காலி பண்ணி உனக்கு யாரை கட்டுறேன்டா? இரா வரேன்டா, உன்னை பிரேக் பண்ணிட்டு நான் போய் வின் பண்றேன்டா. என்னடா ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவனுக்கு விடக்கூடாது, விடவே கூடாது. நம்ம அவனை பிரேக் பண்ணியே ஆகணும். கீர் பாக்ஸ்ல இருக்கிறதுனால வண்டி கண்ட்ரோலே எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு லேப் முடிச்சாச்சு. செகண்ட் லேப்ல நம்ம தான். இதுடா வர்றேன், நான் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு வருவேன்டா. வரேன்டா. என்னைய வச்சுட்டு போனேன். உனக்கு இருக்குதுடா நீ. இங்க பாருங்க, அவனே பிரேக் ஆயிட்டான் பையன். சார் நல்லா இருக்கிறீங்களா? என்னையே வந்து இடிச்சாலங்க, அவனுக்கு தேவை. பிரேக் ஆகிட்டு உக்காந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ட்ராக்ல யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். பொறுமையா போய் ரேஸை முடிக்கிறோம், வீடியோ முடிக்கிறோம். ரேஸ்ல வின் பண்றாங்க. பொறுமையா போகலாம், ஏன்னா அவன் இல்லவே இல்லை, திரும்ப வரவே மாட்டான். பையன் போய் சொருவிக்கணும். ஓவரா ஆட்டம் போட்டா இப்படிதான் கைஸ். அவ்வளவுதான், இன்னும் பண்ணிடலாம். கிட்ட வந்து நம்ம பாட்டும் ஜாலியா போவோம். கீர் பாக்ஸ் உடச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா மனசே கேட்கல. இப்போ அவனோட கீர் பாக்ஸ் ஃப்ரண்ட் சைடு மொத்தம் உடஞ்சி நின்னுங்கிறான் பையன். இதான் விதின்றது. விதி கூட விளையாடுனா இப்படிதாங்க. சரி, நம்ம போயிட்டு முடிப்போமா? கிட்ட வந்துட்டோம், சொல்லலாம். பொழுது விடிஞ்சு முடிஞ்சு